அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆர்ச்சரி நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம். அம்பு எய்தல் இது அந்த காலத்திலிருந்தே நடைமுறையில் இருக்கு. இப்பொழுது அது பெரிய ஃபேஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அம்பு எய்தலை ரொம்ப விரும்பி இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலையும் கூட அம்பு எய்தல் சஹாபாக்களுக்கு மத்தியில ரொம்ப பிரபலியமாக இருந்துச்சு. நிறைய சஹாபாக்கள் அம்பு எய்தல தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாங்க. பனு அஸ்லம் கோத்திரத்தார் ஒரு சமயம் அம்பு எய்தல்ல பயிற்சி பெற்று இருக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கடந்து போறாங்க. அப்ப சொல்றாங்க, அம்பு எய்தல்ல நீங்க நல்ல பிராக்டிஸ் எடுங்க. காரணம் என்ன? நம்முடைய முன்னால் வாழ்ந்த சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அம்பு எய்தல்ல ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாங்க அப்படின்றது தெரியுது. ரசூலுல்லாஹுமே அம்பு எய்தல்ல ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்களா இருந்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில இந்த ஆர்ச்சரி அம்பு எய்தல்ல நிறைய ட்ரிக் இருக்கு. அது என்னென்ன ட்ரிக் அப்படின்றத இன்ஷால்லா நம்ம அது சம்பந்தமா விளக்குவோம். கொஞ்சம் வந்தீங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். முதல்ல பாருங்க, எல்லோ கோடு. அம்பு எய்யும் போது கரெக்டா முதல் கட்டமாக எல்லோ கோட்ல டச் பண்ணணும். டச் பண்ண அப்படின்னா 9 to 10 பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ரெட் கோடு 8 to 7 பாயிண்ட். அதுக்கப்புறம் அம்பு எய்தல்ல ப்ளூ கோடு. இந்த ப்ளூ கோட்ல அம்பு பட்டுச்சு அப்படின்னா 6 to 5 பாயிண்ட். அதுக்கப்புறம் இதுல இருந்து பிளாக் கலர்ல பட்டுச்சு அப்படின்னு சொன்னா 4 to 3 பாயிண்ட். அதுக்கப்புறம் ஒயிட்ல பட்டுச்சு அப்படின்னா 2 to 1. அதுக்கப்புறம் பாருங்க, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அந்த ரூல்ஸை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடலாம். என்ன, அது பேசிக்கான சில ரூல்ஸை மட்டும் மாஸ்டர் மூலமா நான் தெரிந்து கொண்ட விஷயத்தை நான் சொல்லி தந்துறேன். எப்படி அப்படின்றது முதல் கட்டமாக நம்ம ஆர்ச்சரிக்கு அம்பு எய்தலுக்கு 3 பொருள் ரொம்ப தேவை. அதுல நம்ம சின்ன பிள்ளைங்க வீட்டுல விளையாடுற மாதிரி ரப்பர் பேண்டை வச்சு இதை செஞ்சு வில்லு செய்யறது அது சரிப்பட்டு வராது. அது எங்கேயாவது காயங்களை ஏற்படுத்திடும். ப்ராப்பரா இருக்கக்கூடிய ஒரு வில்லு அம்பு. அதுல முதலாவது சொல்றாங்க, இது அம்பு கரெக்டா இருக்கணும். பாருங்க, ஸ்டீல்ல செய்யப்பட்டிருக்கு, இது அம்பு. இரண்டாவது நான் இது ரப்பர்னால உள்ளது. மூன்றாவது வில்லு. இது மூணுமே ப்ராப்பராக இருக்கும்போது அதுல சின்ன விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணா அப்படின்னா நம்ம டார்கெட்டை ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். முதலாவது சொல்றாங்க, நிற்கும் போதும் ப்ராப்பராக அம்பை பிடிச்சிருக்கும் போது உங்களுடைய டார்கெட் சொல்றாங்க. ரெண்டாவது, பிடிக்கும் போது நம்மளுடைய அம்பை நேராக வச்சு பிடிக்கணும்ன்றாங்க. நிற்கும் போது கரெக்டா நேரா இருக்கணும். இப்படின்றதோ வளைந்து இருக்கிறதோ எக்காரணத்தை கொண்டும் செய்து விடக்கூடாது. இப்படி செய்யும் போது இதுல ஒரு அம்புக்குறி வச்சிருப்பாங்க. கரெக்டா இதுல ஒரு அம்புக்குறி வைத்திருக்கிறாங்க. பாருங்க, இந்த அம்புக்குரிய கீழே இருக்கக்கூடிய பொருட்களுக்கு நேராக டார்கெட் கீழே வைக்கும் பொழுதுதான் சரியான முறையில் நம்மளுடைய டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். அதுல முதலாவது கை நடுக்கம் இல்லாம நேராக நிற்பாட்டுவது. பாருங்க, நேராக நிற்பது இதுலதான் சொல்றாங்க. நம்ம கோணிக்கிட்டு நின்றுகிட்டு இருந்தோம் அப்படின்னா வேற எங்கிட்டாவது போயிடும், பின்னாடி இருக்கக்கூடியவங்களை பாதிப்பை ஏற்படுத்திடும். அதனால நம்மளுடைய நேராக நிற்கிறது டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு இது ரொம்ப முக்கியமானது. கண் பார்வை கூர்மையாக இருக்கணும். இப்ப சொன்னது மாதிரி சில ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம டார்கெட்டை கரெக்டா அச்சீவ் பண்ணலாம். வாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வாங்க இமாம், இங்கிட்டு வாங்க இமாம். கீழே விழுந்துருச்சு. இப்ப பாருங்க, நம்ம சொன்னது மாதிரி 90 டிகிரிஸ் நேராக நிலை நிற்கிறேன். இரண்டாவது, வெளில மாட்டிட்டேன், டார்கெட் அச்சீவ் பண்றேன். அதுக்கப்புறம் சரியான முறையில நேரா குறிப்பாக்குறேன். என்னுடைய அந்த அம்புக்கு நேரா என்னுடைய டார்கெட் இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிஸ்மில்லாஹ். ப்ளூ. அடுத்து பாருங்க, இரண்டாவது சேம் அதே மாதிரியே நான் நிலை நிற்கிறேன். டார்கெட்டை மாட்டிட்டேன், அச்சு பதிகிறேன். இப்ப என்னுடைய அடுத்து பாருங்க, மூணாவது நிலை நிற்கிறது, டார்கெட்டை மாற்றுறது. பாருங்க, இவங்க 2 பேர் கரெக்டா நிக்கிறாங்க. நம்ம சொன்ன மாதிரி டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாஷா அல்லாஹ் சூப்பர். இவங்க 2 பேருக்குமே 8 and 7 பாயிண்ட் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து பாருங்க, டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. எல்லோ பாருங்க, 9 and 10. மாஷா அல்லாஹ் சூப்பர், வெரி குட், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ்.